ப்ரீவியஸ் வீடியோவில் ரெட் பனானா ஸ்மூத்தி பற்றி சொல்லும்போது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்திருக்கும். முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கு. சுகர் பேஷண்ட்ஸ் செவ்வாழை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஹாய், ஐம் டாக்டர் லாவண்யா, சித்தா கன்சல்டன்ட். செவ்வாழையில அதிக அளவு நியூட்ரிஷன்ஸ் இருக்கு நம்ம ரொட்டீனா சாப்பிடக்கூடிய மஞ்சள் வாழைப்பழத்தை விட. இதுல கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு கம்மி. கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட் உணவுகள் அது எந்த ஃபார்ம்ல வேணா இருக்கலாம். இட்லி, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஸ்நாக்ஸ் இப்படி எப்படி சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல பிளட் சுகரை அது ரைஸ் பண்ணும். அந்த அதிகப்படுத்தக்கூடிய அளவீடு தான் கிளைசமிக் இண்டெக்ஸ். செவ்வாழையில 45 தான் இருக்கு. இந்த லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டை தான் சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு மீடியம் சைஸ் செவ்வாழையில 90 இருந்து 120 கலோரிஸ் இருக்கு. புரோட்டீன் 1.3 கிராமும் ஃபேட் 0.3 கிராம் இருக்கிறதால இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சப்ளிமெண்ட். இதுல உள்ள விட்டமின் சியும் B6 உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். இதுல பொட்டாசியமும் மக்னீசியமும் உங்களுடைய பிளட் பிரஷரை ரெகுலர் பண்ணி உங்களுடைய ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு நல்லா சப்போர்ட்டிவ் பண்ணும். இதுல ஃபைபர் 3 கிராம் இருக்கிறதால உங்களுடைய கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. வயிற்று பிரச்சனைகள், செரிமான கோளாறுகள், கான்ஸ்டிபேஷன் வராம தடுக்கும். இதுல லூட்டின் மற்றும் பீட்டா கரோட்டின் எனப்படும் நிறமிகள் இருப்பதால உங்க கண் பார்வை திறனை அதிகப்படுத்துறதுக்கு இந்த செவ்வாழை பெரிதும் உதவும். சுகர் பேஷண்ட் உங்களோட பிளட் சுகர் பொறுத்து உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த செவ்வாழையை கன்சியூம் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. நன்றி, வணக்கம்.